இல்ல ரெட்ரோ பெரிய ரிலீஸ் இருக்கும். ஓப்பனிங் சூப்பரா இருக்கு. நல்ல புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு இதோட ஸ்பேசிங்கான தியேட்டர்ஸ் கிடைக்கும். சரியான புக்கிங் வந்து ஐ மீன் பொதுவாவே நல்ல டேட் இல்ல வேற, நல்ல டேட்டு கரெக்டா அமைஞ்சு அந்த தேர்ஸ்டே பாட்டு அமைஞ்சிருக்கு. அந்த பொசிஷனிங் அது ஒரு மாதிரி தூக்கிடுச்சு. ப்ரோ அந்த ஆமா எனக்கு ஒரு தெரிஞ்சு மாதிரி ரெட்ரோ ஆல்பமே செம்ம ஆல்பம் ப்ரோ. எல்லா பாட்டுமே வேற இல்ல லெவல்ல இருக்கு. இல்ல அதுதான் சாகித் உங்களுக்கு அது ஒன்று அமைஞ்சிருச்சுனாலே ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஷேப் வந்துடுது. அதனால எனக்கு தெரிஞ்சு நல்ல சரியான சூர்யானோட இந்த டெக்கேட்ல பெஸ்ட் ஓப்பனிங் தியேட்ரிக்கல் ஓப்பனிங் வந்து இந்த படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஆமா தெரிஞ்சு. ப்ரோ, கண்டிப்பா நல்ல பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கு இந்த படத்துக்கு. Like முன்ன யா வந்த சூர்யா படத்தோட இந்த படத்துக்கு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கரெக்ட் இருக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பிரசாந்த் bro, எப்படி 20 வருமா? First day. வந்தா சூப்பர் பிரதர். 25 வரட்டுமே. Okay, okay. வந்தா சூப்பர் சூப்பர் உண்மையாலுமே. இல்ல ப்ரோ என்னன்னா எப்ப அப்படி வந்துருச்சுன்னா அந்த மாசமே வந்து ப்ரோ எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க சினிமால பாத்தீங்கன்னா. எங்க போனாலும் ஒரு மாதிரி பாசிட்டிவா பேசிட்டு இருப்பாங்க எல்லாருமே. ஸோ எங்க ப்ரோ பார்க்க போறீங்க படம்? ரெட்ரோ ரெட்ரோ நாம இங்க கழுதுகிட்ட குட்டிச்சவரு ஜிகே இல்லாட்டி ரோகிணி மேக்ஸிமம் ஜிகேல தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி முன்னாடியே பார்த்துருவீங்க. அது ப்ரீமியர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பிரதர். ஸ்பெஷல் ப்ரீமியர்ஸ் அதில் பார்த்துருவேன். ஹிட் 3 ப்ரோ. ஹிட் 3 படம் தியேட்டர்ல தான். விஆர் மால்ல போய் படத்துக்கு வேண்டியதான். நானே கூட ட்ரை பண்ண வேண்டியதானே ப்ரோ இன்டர்வியூ அதனா. அவர் கேட்டா தருவார் பிரதர். எனி டைம் தருவார் எனக்கு கேட்டா. ஒரு கிளிப்பு பார்த்தேன். ஒரு யாரோ ஒரு ஆடியன்ஸ்ல இருக்கிறவன் டக்குன்னு வந்து நான் உங்களை வச்சு ஒரு கதை ராபின்சா இதெல்லாம் சரியான ஆர்வக்கோளர் ராபின்சா. கம்மன் இருக்கு. அதாவது அப்படி பிலிம் இல்ல இது வந்து இது எப்படி செட்டப் பண்றாங்க? இல்ல அந்த மாதிரி பைத்தியங்கள் இருக்குதான் செய்யுது. அதாவது என்னன்னா இல்ல அவர் இது எப்படி இல்ல ஜெனரலா சும்மா இல்ல அது பிளான்டா இல்ல ரவின்சா. அப்படியெல்லாம் அவர் பண்ணல. அப்படி பண்றக்கூடிய ஆளும் கிடையாது. நானே அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. யாரோ ஒருத்தர் ஆர்வக்கோளர்ல வந்து சொல்லி ஸ்கிரிப்ட் அப்படியெல்லாம் வாங்கி டக்குன்னு வந்து ஓகே எல்லாம் பண்ண முடியாது ரவின்சா. இன்னைக்கு அப்படி சினிமா வந்து இல்ல ஓகே பண்ணல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த சினாப்சிஸ் கொடுங்கன்னா பெரிய பொறுமை வேணும் உண்மையாலுமே. இல்ல அது பெரிய பொறுமை வேணும். சீரியஸா சொல்றேன். நடிகர்கள் வந்து இந்த ஃபேன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு இதுக்கே ஒரு பெரிய பொறுமை வேணும். இப்போ விஜயன்லாம் பாருங்க படாத பாடு படுறாரு. ரொம்ப ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்குது. அவ்வளவு கூட்டம் அதெல்லாம் பாக்குறதுக்கு ஹாப்பியா இருக்கு. இருந்தாலும் எல்லாம் அடிக்கிறது என்னமோ பண்றேன் பாக்குறதுக்கு சங்கடமா இல்ல ஒருத்த மரத்துல இருந்து குதிக்கிறான் டக்குன்னு. இல்லையா இன்னைக்கு ஏதோ பின்னாடி தலையில அடிச்சிருக்காங்க ஏர்போர்ட்ல. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அடிக்கலங்க நினைக்கிறேன். இல்ல பின்னாடியே கை வைக்கிறேன். இல்ல அஜித் அது என்னன்னா இது அப்படி பாத்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ போடுவார் ஃபர்ஸ்ட்லாம். இப்ப போடுறது இல்ல. அவர் கிரவுட்ல போயிட்டு வந்தாலே அவர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே கீறி விட்டுருவாங்க. அதை வந்து எப்பவுமே கிரவுடுக்குள்ள போயிட்டு வந்தாருன்னா பேண்டேஜோட தான் ஏற்காட்டுல தான் நடத்தாங்க. அஜித்தை தான் புடிச்சு கிள்ளி கண்ணத்தை தான் இது பண்ணிட்டாங்க. ஏற்காட்டுல அஜித் ஷூட்டிங் நடந்தப்ப கேள்விப்பட்டேன். இல்ல அதுதாங்க சொல்றேன் நானு. இல்லங்க இது ஏங்க இவனுங்க வந்து ஆக்சிடென்ட் ஆன ஜீவாவை போய் உங்க இடுப்பு நல்லா இருக்குன்னு சொன்னவனு தானுங்க இவனுங்க. மறக்கவே முடியாது. மோசம் ஏங்க. அதாவது இவராவது நடந்து போறாங்க அதான் பண்றான். அவன் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் இறங்கி இருக்கிறவனை போயிட்டுங்க உங்க இடுப்பு நல்லா இருக்குன்னு இடுப்பு கிளற போறான் அவனை. இவனுங்க நீங்க என்னன்னு சொல்லுவீங்க நீங்க இவனுங்கள? துண்டை போடுறானுங்க, திடீர்னு வண்டி மேல ஏறுறானுங்க, அந்த பக்கம் இருந்து குதிக்கிறானுங்க. அவரு பாவம் புஷி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஜெராக்ஸ் காப்பி இன்னொன்னு எடுத்துக்கொள்ள மாட்டேங்குது. மைக்ல மேலே ஏறி நின்னே கத்துறாரு அவரு. அப்பயும் எவனும் கேட்கற மாதிரி இல்ல. சாமி என்ன இது அதாவது விஜயனுக்கு பெரிய தலைவலி வெளியிலாம் கிடையாது. இவங்கள மேனேஜ் பண்றது பெரிய தலைவலியா இருக்கும். அவங்க இன்னுமே ஃபேன்ஸாவே இருக்காங்க. அவங்க இன்னும் கட்சியா மாறல. இன்னும் அது டைம் ஆகும். 3-4 மாசம் ஆகும். அது அந்த ப்ராசஸ் ஆனாதான். நீங்க நாம் தமிழர்லாம் பாருங்க. நீங்க கொள்கையா உங்களுக்கு என்ன வேணா வேறுபாடு இருக்கலாம். நீங்க அவங்க கட்சி கூட்டமெல்லாம் நடந்தா இந்த ஆர்ப்பாட்டமே இருக்காது. போவாங்க, நிப்பாங்க, கலந்துக்குவாங்க, நீட்டா சேர்லாம் அடுக்குவாங்க, குப்பையெல்லாம் கூட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க அந்த ஒழுங்கு அந்த மாதிரிதான் சீமான மேலதான் வந்தாருன்னா எட்டி மூஞ்சி மேல ஒரு குத்து குத்தி சீமான இல்ல சீமான அசிங்கமா பேசி விட்டுருவாரு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அறிவிலியான்றுவாரு. அவர் சொல்லிடுவாரு. இல்ல அப்படி பண்றது இல்லைங்க அவங்க கட்சி. எனக்கு தெரிஞ்சு அவர் விஜய் கொஞ்சம் அடிக்கடி வெளியே வந்தாலே அந்த அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிரும்.
ஒரு 3 கரெக்ட். மாசம் 6 மாசம் ஒரு டைம் வெளில வரும்போது இவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி இல்ல போயிட்டு அது வராங்க. அது போகணும் சாகித். என்னன்னா அவர் இப்ப அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு அப்படிங்கிறப்ப அவர் இன்னும் நடிகராகவே பார்க்கறது தப்பு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது தெரில. அது சின்ன பசங்களா நாமளும் சொல்ல முடியாது. இப்ப நாம விஜய் என்ன பார்த்துருக்கோம். நான் எப்படி இருந்தாலும் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்ல 1 1/2 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படியாவது பார்த்துருவோம் அவர. ஸோ நமக்கு பெரிய அவர எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பட் எக்ஸைட்மென்ட் கிடையாது. பார்க்குறேன், ஐயோ! அப்படி அண்ணன் வந்து இப்படி இருக்காரு, இப்படி அது இல்ல நமக்கு. பட் அவன் வந்து அவனுக்கு அது லைஃப் டைம் ஒரு ட்ரீமா இருக்கும் அவர பார்க்குறது அப்படிங்கிறது. அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸைட் ஆகுறது நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் ஓவர் எக்ஸைட்மென்ட்ல சில செயல்கள் செஞ்சு போடுறாய்ங்க. அது தர்ம சங்கடத்துல போய் முடிச்சிருது. அது கொஞ்சம் தப்பு. அது கொஞ்சம் தப்பு. பட் உண்மையா சொல்றேங்க, டிவிக்கே வந்து பெரிய தலைவலியா இருக்க போதுங்க. நெறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பெரிய தலைவலியா இருக்க போது. ஓட்டுக்கு தாறுமாறா பிரிய போது. யாருக்கு? திமுகவுக்கு தான். ஓ! வேற திமுகவுக்கு தான். திமுக தான் அதான் கடுப்புல இருக்காய்ங்களே! இன்னைக்கு வந்து போட்டிக்கு விட்டுருக்காய்ங்க பாரு. உதயண்ண வச்சு ஒரு ரேஸ் விட்டுருக்காய்ங்க இன்னைக்கு. ரோட் ஷோ, அங்க ரோட் ஷோக்கு இந்த ரோட் அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. புரியல. போட்டி ரோட் ஷோன்னு நடந்திருக்குது. அது இல்ல பெரிய கண்டிப்பா திமுகவுக்கு பெரிய தலைவலி தான் கார்த்தி. அது டவுட்டே வேணாம் உனக்கு. ஏன்னா, அதிமுக, பாஜக கூட்டணிய பொறுத்தவரைக்கும் மைனாரிட்டி ஓட்டு 0. அது இப்பவே நமக்கு தெரியும். ஓட்டு போப்போறதில்ல. பட் அவங்கள்ல இந்த கவுண்டர் பேஸ்க்கு எடப்பாடி இருக்காரு. அங்க தேவர் பேஸ்க்கு வந்து ஐயா டிடிவி தினகரன் இருக்காங்க. வன்னியர் யாராவது ஒருத்தவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த பெரிய கம்யூனிட்டீஸ் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் குள்ள வந்துருவாங்க. அப்புறம் பிஜேபி ஓட்டு இருக்குது. பிஜேபி ஓட்டு திமுக ஓட்டு மாரியே ஒரு ஸ்ட்ராங்கான ஓட்டு. நான் ஓட் பாலிடிக்ஸா சொல்றேன். சித்தாந்தத்த விட்டுரு. அந்த அது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இருந்தாலும் திமுக bro, பொறுத்த மணி வரைக்கும் ஜேர்னலிஸ்ட் மணி மாத்தி மாத்தி பேசுவார். ஆனா இன்னொரு யூடியூப் சேனல்ல சிறுபான்மையர் பார்ப்பாங்க, விஜய் வந்து 25 சிஎம் ஆக மாட்டாங்க, அப்ப நம்ம டிஎம்கேக்கு எ ஓட்டு போட்டுடலாம், சிறுபான்மையர் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான்னு அவர் ஒரு உருட்டு உருட்டினார். என்னன்னுங்க? சிறுபான்மையர் யோசிப்பாங்க 26ல விஜய் வர மாட்டாரு, அப்ப நம்ம அங்க போட்டு வேஸ்ட், அதனால நம்ம டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுடலாம்னு கூட யோசிப்பாங்க. அப்படின்னு யார் யோசிப்பாங்களா? இந்த ஒருத்தர் சொட்டையா ஒருத்தர் மணின்னு இருப்பார் ஜேர்னலிஸ்ட், ஒரு மணிக்கு யூடியூப் மணி சேனல்ல. ஆமாமா. மணி சொன்னாதான் மணி சொல்லித்தான் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. மணியுமே அது அந்த ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொன்னு சொல்லுவாரு, சொல்றேன், ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு இ- மாதிரி இல்லங்க பேசுவாரு. அப்படி எல்லாம் இல்லைங்க இல்ல அஜித் குமார் நேற்று என்கிட்ட யாரு பேசிட்டு இருந்தா? பென்னி பேசிட்டு இருந்தாரு, எல்வின் பேசிட்டு இருந்தாரு. எல்வின் யாரு? சுகில் யாரு? ஆண்டனி ராஜ் யாரு? இவங்க யாரு? இல்ல கார்த்தி, நான் அதையும் விஜய் சொல்லி ஃபேன்ஸ் தானே இந்த சொல்றேன், ஓட்டுல மணி ஒவ்வொரு போகுதுல்ல சேனல்ல ஒவ்வொரு சொன்னேன். மாதிரி பேசுவாப்புலன்னு, அது சொல்லி தானே சொல்றேன் நானும். ஏங்க விஜய் வந்து திமுகவுக்கு பெரிய டேமேஜ்ங்க. திமுக திரும்ப ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. விஜயோட ஓட்டு எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு டேமேஜ் தான். இல்ல எனக்கு நான் ஒண்ணும் இல்ல பிரதர். நான் ஊர்ல அவினாசியில பேசிட்டு இருந்தேன். ஹார்ட் கோர் திமுக ஓட்டுக்கெல்லாம் டிவிக்கு போக போகுது. நான் ஒருத்தர் என்னோட மேனேஜர் எக்ஸ் அவரு டெய்லர், சிங்கர் டெய்லரு. ஹார்ட் கோர் அதாவது அவரு, அவங்க அப்பா, அவங்க தாத்தா. இத சொன்னா எங்க வீட்டுக்காம சண்டைக்கு இல்ல வரானுங்க இல்ல நான் நம்மள்ட்ட. இது பிராக்டிக்கலா சொல்றேன். அவங்க தாத்தா வந்து அவங்க டெய்லரு. அவங்க தாத்தா வந்து கறிக்கடையாவது வச்சிருந்தாரு. அவங்க அப்பா வந்து பெரிய டெய்லரு. இவரும் வந்து டெய்லரு. சிங்கர் டெய்லர்ஸ். பரம்பரையா திமுக. அவங்க வந்து திமுக தவிர வேற எதுக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. எனிதிங் திமுக சொன்னாங்கன்னா அது அவங்க கேட்டுக்குவாங்க. அவர் என்கிட்ட நம்ம திமுக ஒரு விட ஆளை வச்சு இல்லைங்க, ஒரு ஆளை ஒரு சாம்பிளா வச்சுட்டு பேசவே கூடாது. அது அது இல்ல ஒரு தேவையே ஆள் இல்ல. இல்லை. நான் இது சொல்றது. ஒரு ஆள சொல்ல நானு. ஒரு ஆள சொல்ல. நான் ஜஸ்ட் ஒரு 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 சம்பவம் சொல்றேன். அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் நெறைய. இப்ப அவர்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அவரு சொன்னாரு. இல்லண்ணா எங்களுக்கே சலிச்சு போச்சு. எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்டின்ட்டு அவரு சொன்னாரு. அதுக்கப்புறம் ரேண்டமா ஒரு ஒரு 20, 30 பேர்த்துல பேசுறப்போ, இந்த ஹார்ட்கோர் திமுக ஓட்டுல கிட்டத்தட்ட 60% வந்து பார்த்தீங்கன்னா, மாறுறதுக்கு ஒரு ஆப்ஷன் தேடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இது பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா, திமுக வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, திமுக வோட்டர்ஸ் வந்து மாறவே மாட்டாங்க. நீங்க என்ன வேணா போய் சொல்லுவாங்க. எல்லாம் திமுகவே கலாய்ப்பாங்க. ஆனா, ஓட்டுங்கிறது திமுகவ தவிர வேற எங்கேயுமே போகாது. அது அங்க தான் குத்துவாங்க. வேற எங்கேயுமே குத்த மாட்டாங்க. அது எப்பவுமே அந்த லாயல்டி வந்து பயங்கரமா இருக்கும் திமுகல. பட் அது உடைய ஆரம்பிக்குது. இந்த எலக்ஷன் உடைய ஆரம்பிக்குது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20, 30% உடையும் போல. அது அது பெரிய பாதிப்பு. பிரசாந்த் ப்ரோ சொல்லுங்க. ஆனா ஓட் ஷேர் எப்பயுமே ஏடிஎம்கே தான் bro அதிகம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். எப்பவுமே ஏடிஎம்கே எப்பவுமே அவ்வளவுதான். ஓட் ஷேர் அதான் அவங்க பலம் பொருந்திய கட்சி இல்லைங்க. சாதா ஏடிஎம்கே எப்பவுமே பலம் பொருந்தி அவங்க வந்து இன்னைக்கு தான் ஒரு மாதிரி ஃபேட் அவுட்டா இருக்காங்க. அதுவுமே என்ன பெரிய காரணம் அப்படின்னா, அதிமுகங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய கம்யூனிட்டிஸோட சங்கமங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும்
கவுண்டர்கள் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ தேவர்கள் முக்கியம். தேவர்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வன்னியர்கள் முக்கியம். வன்னியர்கள் எவ்வளோ முக்கியமோ அதே நாடர் அந்த பெரிய சமூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட சங்கமம் தான் அதிமுக. அதிமுக அடி வாங்கினதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல தேவர் சமூகம் என்ன ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னா, கவுண்டர்களுக்கு முன்னுரிமை, தேவர்களுக்கு வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனை தான். அதில தான் வந்து டெல்டாலாம் அடி வாங்கினதுக்கு காரணம் அதிமுக அதுதான். அந்த பிரிதல் அப்படிங்கிறது தான். இப்ப என்னன்னா, அந்த பிஜேபி கூட்டணிக்குள்ள இப்ப டிடிவி தினகரன் உள்ள வரப்போ, ஆப்வியஸ்லி எடப்பாடியும், டிடிவி தினகரும் இவங்கலாம் சேர்ந்து பிரச்சாரம் பண்றதுக்கு பிரசாந்த், வாய்ப்பு அந்த அம்மா இருக்குதுங்க. உயிரோட இருந்தா குஜராத் மோடி மாதிரி சிஎம்மா கூட இன்னும் தொடர்ச்சியா இருந்திருக்கும் 10 வருஷம் கூட. இல்ல ஒரு அவங்க 90 வயசு இருந்திருந்தா வரைக்கும் பிரதர், உயிரோட இருந்திருந்தா. அவங்க கேமே வேற பிரதர். அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அந்த இமேஜ் பாலிடிக்ஸ்ங்க. அது பட் ஆனா அவங்களோட அதான் ஹெல்த் கண்டிஷன கரெக்ட்டா பார்த்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு பிரச்சனையே இல்லையே! பிரச்சனையே கிடையாது. ஒரு மு கலைஞரையா வயோதிகம். அதனால தான் அவங்க இறந்தாங்க கலைஞரையா. அவர்லாம் வந்து நல்ல அ நிற நல்ல சிறப்பான வாழ்வு. அவர்லாம் உடம்ப அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு கலைஞரையா. அதெல்லாம் பெரிய எக்ஸாம்பிள். இவங்க தான் உடம்பையே பார்த்துக்கலையே. அவங்க 2011ல மோடி வந்து ஒரு நர்ஸ் அனுப்பிச்சு விட்டாரு இங்க. அவரு சிஎம்மா இருக்கிறப்போ. அ நம்ம உடம்பு பார்த்துக்கிறதுக்கு. நீங்க அப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாசம் இருந்து உடம்பெல்லாம் நல்லாயி இவங்க இளச்சு நல்லா ஹெல்த்தியா இருந்தாங்க. அப்புறம் திருப்பி அந்த நர்ஸ் அங்கேயே போயிடுது குஜராத்துக்குள்ளேயே. எங்கேயோ போயிடுது. இங்க இல்ல. அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா, ஹேபிட்ஸ் ப்ரோ. ஹேபிட்ஸ் தான். ரொம்ப ரொம்ப செடன்டரியான லைஃப் ஸ்டைலுங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே ரொம்ப இன்ட்ரோவர்ட் நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த வீட்டுக்குள்ளேயே தான் வாழ்க்கை. அது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பிரதர். அப்படி எனக்கு அதெல்லாம் பார்த்தா எனக்கு இவங்க ஸ்டாலின் ஐயா அவங்களெல்லாம் பார்த்தா செம்ம பாசிட்டிவா இருக்கு. அவரு பாருங்க இன்னைக்குமே ஹெல்த்தியா பிரிஸ்கா நடக்கிறாருங்க. ஊட்டி போனா, எங்கேயாவது போனா நடக்கிறாரு. நடந்து ஒரு வேலைய பண்றாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அதுவும் அவர் விக்கி வச்சாலும் இன்னும் வயசு கம்மி பண்ணிட்டாரு. விக்கி நல்லா இப்ப சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் அவர் ட்ரெஸ்ஸிங்கு மேக்கப்பு பல இல்ல பிரதர் அதெல்லாம் யாரு பண்ணல பிரதர். ஒண்ணுமில்லாதவனுங்களே பண்றானுங்க. ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டருங்க. அதெல்லாம் அதெல்லாம் ஓகே பிரதர். அதெல்லாம் அதையெல்லாம் ஒரு குறையா அதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு விஷயம் படிக்கிறாரு. அவருக்கு சின்ன ஏதோ மேபி ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம். ஒரு சின்னது மாத்தி படிக்கிறாரு. அதெல்லாம் இஷ்யூ ஆக்க வேண்டியதில்ல. பாலிசி லெவல்ல அவங்க வந்து ஏதாவது தப்பு பண்றாங்களா? அந்த கேள்வி நம்ம கேட்கலாம். அத விட்டுட்டு இந்த சின்ன சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது சும்மா ஒரு சில்லித்தனமா எடுத்துட்டு, அது தப்பு. அது ரொம்ப தப்புங்க. அது ரொம்ப தப்பு. பட் பாலிசி லெவலா ரொம்ப ரொம்ப டேமேஜ் ப்ரோ. கீழலாம் கிரவுண்ட் லெவல்ல எல்லாம் இந்த ஊராட்சி தலைவனுங்க, இவனுங்க எல்லாம் சுரண்டிட்டானுங்க ப்ரோ. மக்களுக்கு செம்ம கடுப்புல உட்காந்துருக்காய்ங்க. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா, 1000, 2000 கேட்டுங்க. எங்க தலைவருக்கு பொறந்த நாள்ன்ட்டு கேட்டு, நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா இந்த கொந்தளிப்பு இருக்கு பிரதர். இத யார் கேப்பிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்களோ, அவங்க வந்து அல்வா சாப்பிடுற மாரி ஜெயிச்சுருவாங்க. ஆ. அதுவும் அந்த 2006, 11 செம்மொழி மாநாடு நடந்தப்ப அந்த திருப்பூர், கோயம்புத்தூர், வேற யாரு? நாங்க ஈரோடு, தான். சேலமும் பொறுமையா இருந்துச்சு. இல்ல கார்த்தி எல்லாம் தொழில்நுட்பத்தை என்னன்னா, வந்தா கார்த்தி வந்து டெப்யூட்டி சிஎம் மாரி இப்ப வரப்போறானாம். அந்த அளவுக்கு தான் இப்பயே ஃபார்ம்ல இருக்கானாம். அதனால இப்ப ஏங்க திரும்ப திமுக ஆட்சி வந்தா நம்ம எல்லாம் வந்து தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. அதுக்காகவே திமுக தோக்கடிக்கிறதுக்கு வேற இல்ல எனக்கு கார்த்தி உண்மையாலுமே எனக்கு திமுக வர்றது, நமக்கு என்ன நமக்கும் அரசியலுக்கு என்ன ரொம்ப தூரம். இல்ல அதெல்லாம் கிடையாது. இல்ல பண்ண பாட்டு. ஆனா ஆமா. பட் ஆனா திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைஞ்சிட்டே வருது. கம்மி. இன்னும் ஒரு இல்ல வருஷம் அதுதான். கழிச்சு இல்ல எலெக்ஷன் அது இருக்கு அவங்களே அப்படிங்கும்போது பண்ணிட்டாங்க கார்த்தி. அவங்களே இப்பயே பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மைனஸ் இருக்கு, நெகட்டிவா போயிட்டு இருக்கு. இல்ல அது அப்படிங்கும்போது அவங்களே பண்ணது கார்த்தி. என்ன பிரச்சனைன்னா ரொம்ப ரொம்ப இது இது வந்து பேட் சிக்னல் அவங்களுக்கு. இல்லையா? இப்படி போக அதாவது கூடாது, செந்தில் பாலாஜி நெகட்டிவ்ல போக எழுதி கூடாது. தூக்கிட்டாங்கன்னா பொன்முடியும். இல்லையா? கோயம்புத்தூர்ல ஆக்சுவலா இல்ல இது ஓரளவுக்கு இன்னைக்கு நடக்கலைங்க. இல்ல இன்னைக்கு நடக்கலைங்க. அஜித் குமார் இப்போ நீங்க வந்து திமுக வீழ்ச்சி எங்க இருந்து பார்க்கணும் அப்படின்னா, திமுக வந்து 40-40 ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா? அது மிகப்பெரிய வெற்றி. இந்தியால எந்த ஸ்டேட்லயுமே 40-40 இந்தியா அலைன்ஸ் ஜெயிச்சதே இல்ல. அதாவது நாமின்ஸ் 100 100க்கு 100 கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலும். பஞ்சாப்ல கூட அது நடக்கல. பஞ்சாப், கேரளால நடக்கல. இங்கேயும் நடக்கல. எங்கேயுமே நடக்கல. அது கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேட்டையே வந்து ஸ்வீப் பண்ணி ஜெயிச்சாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல தான் ஜெயிச்சாங்க. ஆனா ஜெயிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சு முடிச்சுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, சாவு. அந்த 55, 60 பேர் சாகுறாங்க இல்லையா? அது எப்ப நடக்குதுன்னா, எலக்ஷன் ரிசல்ட் வந்து 15, 20 நாளுக்குள்ள நடக்குது. அங்கருந்து ஆரம்பிச்சா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் மாட்டுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, அதுக்கப்புறம் ஜாக்டோ ஜியோ பிரச்சனை, அப்புறம் நீட்டு வந்து ஒப்புதல் குடுத்துட்டாரு. இல்லைங்க எங்களால மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த மாரி தொடர்ந்து அடி மேல அடி, அடி மேல அடிமி.
இப்படிதான் போயிட்டு இருக்கே தவிர ஆக்சுவலா திமுக பயங்கரமா செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயத்த அவங்களால பண்ண முடியல. அவங்களால எதையுமே தடுக்க முடியல. அப்படியே மாட்டிட்டாங்க இல்ல திமுக. அது இது லாஸ்டா கம்ப்ளீட் பொன்முடி நெகட்டிவிட்டி தான். பேசுனதுல நிறைய பேர் ரொம்ப கேவலமா நினைச்சிட்டாங்க. ப்ரோ பொன்முடி இந்த பேசுனது நெகட்டிவிட்டி எந்த ஏத்துக்கவே இல்லை. கட்சி கேபிட்டலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க கார்த்திக் ப்ரோ? மெயினா என்டிஏ அலைன்ஸா இல்ல டிவிக்கே யார் என்டிஏ கேபிட்டலைஸ் தான். பண்ணும்? என்டிஏவே ஈஸியா பண்ண முடியல. இந்தியா தாங்க பண்ண முடியும். இல்ல, அதுவுமே கார்த்திக் ப்ரோ இல்லைங்க. ஒருவேளை நான் இப்ப டிவிக்கே அதுதாங்க சொல்றேன். இப்போ டிவிக்கே வந்து ஓட்ட பிரிச்சா 2 பேத்துக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ? அது இப்போ ஏன் விஜய் ஏன்னா வந்து பிரிக்கிறாரு, ஒரு இல்ல 15% வராருன்னா 2 பேத்துக்குமே அது எல்லாருமே